வெறும் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விற்பனை செஞ்சுட்டு வந்த கீரை கட்டை வச்சு ஒருத்தர் வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் ஈட்டிட்டு வராரு சொன்னா நம்ப முடியுதா? மதுரையில இருந்து புறப்பட்டு இப்போ உலகத்தையே மிரள வச்சுட்டு வர இந்த இளைஞர் யாருப்பா? பாரம்பரிய உணவு வகைகளை வச்சு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகியிருக்கிற இந்த ஸ்ரீராம் பிரசாத் யார்? சின்ன வயசுல நம்ம பார்த்த கார்ட்டூன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கீரை சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு தான் நம்ம கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்கல்ல. ஆனா அந்த கீரை பிசினஸ் மூலியமா ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகலாம்ப்பா அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்கவங்க தான் ஸ்ரீராம் பிரசாத் அப்படின்றவங்க. மதுரையை சேர்ந்த இவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்காங்க. ஐடி துறையில வேலை பார்க்குற ஒரு சாதாரண நபரா தான் இருந்திருக்காங்க. ஆனா 2007ல தனக்குன்னு ஒரு வெப் டிசைனிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா பிரபலம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. 2013ல ஆன்லைன்ல எப்படி நம்ம காய்கறிகளை விற்பனை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவும் டிராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 2015ல எந்த ஒரு ப்ராஜெக்டும் இல்லாம எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாம ரொம்பவே கஷ்டமான நிலைமையில தான் இருந்தாங்களாமா. ஆனா அவங்களுடைய முயற்சி எப்பவும் விடல அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க விவசாயத்துல நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதை பத்தி தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவங்க விவசாயத்துக்காகவே ஒதுக்கி இருக்காங்களாமா. அதுக்கப்புறம் 2017ல 1.5 லட்சம் ரூபாயை வச்சு கீரைக்கடை.com அப்படின்ற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மொபைல் ஆப் மூலியமாவும் வெப் மூலியமாவும் எப்படி நம்ம கீரையை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கீரையை முதல் நாள் அவங்க சேல் பண்ணும்போது அவங்களுடைய ப்ராஃபிட் வெறும் 100 ரூபாய் தானாமா. 200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அவங்களுடைய ஷோரூம் 2018ல 2000 ஸ்கொயர் ஃபீட்டா மாத்திருக்காங்க. அதுல 150 வகையான கீரைகளை டிஸ்பிளே பண்ணி அதையும் விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. 24 மணி நேரத்துல காஞ்சு வாடி போகக்கூடிய கீரையை எப்படி நம்ம உலக நாடுகளுக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு கீரை சூப் அப்படின்ற மாதிரியான ஐடியாலாம் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. 2019ல வெறும் 18 லட்சம் ரூபாய் இருந்த இவங்களுடைய வருஷ லாபம் இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு. அண்ட் கீரை பிசினஸ் மூலியமா இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிற ஸ்ரீராம் பிரசாத் அவர்களுடைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி உங்களை எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்தி இருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஏசி கோச், ஸ்லீப்பர் கோச் இதுல பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்காமே. குறிப்பிட்ட இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ளதான் தூங்கணும், அதை மீறினா ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ரயில்வே துறை அறிவிச்சதா சொல்லப்படுது. ரயில்ல பயணிக்கக்கூடிய பயணிகள் தூங்குறதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் இருக்காமே.